கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள 44 கடற்கரை கிராமங்களை உள்ளடக்கிய ஆழ்கடல் பகுதிகளில் கடற்படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சார்லதா, மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக வந்து தாக்குதல் நடத்தினார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடல் மார்க்கத்தில் உள்ள பாதுகாப்பு நாடு முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை ஆழ்கடல் பகுதியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையிலான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள 44 கடற்கரை கிராமங்களில் உள்ளடங்கிய ஆழ்கடல் பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுவினர் நவீன படகுகளில் சென்று தங்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்துக் கொண்டு வருகிறார்கள். தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக புகுந்தால் எப்படி அவர்களை தடுக்க வேண்டும் என்ற முறையிலும், மீன் பிடித்துக் கொண்டு இருக்கும் மீனவரிடம் கடலில் அடையாளம் தெரியாத படகில் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை தற்போது அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அங்கு வரக்கூடிய மீனவர்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வையும் இது தொடர்பாக தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் போது மர்ம நபர்கள் யாரும் தெரிந்தால் உடனடியாக கடற்படையினருக்கு தங்களுடைய தகவலை தெரிவிக்கப்பட வேண்டும். கடற்படையினர் உடனடியாக வந்து அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வோம் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் அந்த கடற்கரை பகுதியாக உள்ள கிராமங்களில் இது போன்ற தங்களோட ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.